வியூவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எந்த தகவல் பற்றி நம்ம பேச போகிறோம்னா, வேலில் மிகப்பெரிய ஏரினா மிகப்பெரிய வெப்பமண்டல ஏரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகத்தில் 2வது நன்னீர் ஏரி, அதான் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரி. அந்த ஏரியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். உலகத்துலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? அது நம்ம ஆல்ரெடி இப்போ அதை பற்றி பேசியிருக்கோம். அது வந்து லேக் பைக்கால், அது ரஷ்யாவில் இருக்குது. அதுதான் உலகத்துலேயே வேர்ல்டு பெரிய ஏரி, நன்னீர் ஏரி ஆகும். 2வது நன்னீர் ஏரி ஃப்ரெஷ் வாட்டர் எதுன்னா லேக் விக்டோரியா. இது எங்கே இருக்குது? இது இருக்கிற இடம் ஆப்பிரிக்கா கண்டம். நார்மலாக ஒரு ஏரி எங்கே இருக்கும்? ஏரியே குளமோ எங்கே இருக்கும்? ஒரு நாட்டுக்குள்ளே, ஒரு ஊருக்குள்ளே இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த ஏரி இருக்கிற இடம் 3 நாட்டை கவர் பண்ணியிருக்கு. அப்போன்னா எவ்வளோ பெரிய ஏரி பார்த்துங்க. ஒரு ஏரி இருக்கிற இடம், ஒரு பகுதி ஒரு நாடு, இன்னொரு பகுதி 2வது நாடு, இன்னொரு பகுதி 3வது நாடு. ஸோ அவ்வளோ பெரிய ஏரி இது. அந்த நாடு என்னென்ன நாடு? தான்சானியா, கென்யா, உகாண்டா. இந்த 3 நாட்டையும் கவர் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஏரி. இந்த ஏரி எந்த பக்கம் லொக்கேட், இந்த நாடு சொல்லிட்டேன். இது முக்கியமாக அது ஈக்குவடர் சொல்லுவாங்கள்ல, அந்த ஈக்குவடருக்கு ஏரி இங்கே இருக்குன்னா இந்த நார்த்து சைடு டச் ஆகிட்டு போகும் இந்த ஈக்குவடர். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஏரியில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் டன் மீன் பிடிக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஏரி பார்த்துக்கிடுங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து இந்த ஏரியாவில் வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது இந்த ஏரியை மட்டுமே, ஏரியை நம்பி மட்டுமே. இந்த ஏரியோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 337 கிலோமீட்டர். இந்த ஏரியாவோட வித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வித்து 250 கிலோமீட்டர். ஸோ அப்படின்னா எவ்வளோ பெருசு பார்த்துங்க. ஆழம் எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். மேக்ஸிமம் ஆழம் வந்து எவ்வளோன்னா, அதிகபட்ச ஆழம் வந்து 84 மீட்டர். அப்பா எவ்வளோ பெருசு பார்த்துங்க, 84 மீட்டர். ஆவரேஜான ஒரு டெப்த்து எவ்வளோன்னா 40 மீட்டர் நார்மல் ஆவரேஜ் டெப்த் இந்த ஏரிக்கு. இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோன்னா 68,800 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதோட கொள்ளளவு பார்த்துங்க. பயங்கரமாக இருக்கா இல்லையா? இந்த ஏரியோட வயசு சும்மா சொல்லுங்களேன் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷம் முன்னாடி இந்த ஏரி உருவாகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடீஸில் என்ன சொல்லுது இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கம்ப்ளீட்லி சுத்தமாக ட்ரை அப்படின்னு பார்த்துங்க. ட்ரையாகவே இருந்திருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த ஏரி ஃபில் ஆகிருக்கு. அது எப்போ ஃபில் ஆச்சுன்னா 15,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபில் ஆகிருக்கு. அது வரைக்கும் அது எம்டியாகவே இருந்திருக்கு. இந்த ஏரியை யார் கண்டுபிடிச்சா? அந்த காலத்தில், அதாவது அப்ராக்சிமேட்டாக 1850 அந்த வருஷத்தில் ஜான் ஹேனிங் ஸ்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யூகேலேருந்து, லண்டன்லேருந்து எங்கள் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கார். அப்போ அவர் கண்டுபிடிச்ச ஏரி தான் இந்த ஏரி. இந்த ஏரிக்கு முன்னாடி வந்து பேர் வந்து, அதாவது ஆப்பிரிக்கா மக்கள் சொன்னது வந்து எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. உக்கரவே, அந்த நாட்டு மக்கள் சொல்கிறது உக்கரவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிறீங்க, வாயில் வரமாட்டேங்குது. பட் இவர் தான் கண்டுபிடிச்சாங்கிறதுனால அதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் யூகேவோட ராணி யாருன்னா விக்டோரியா. ஸோ அவங்க பேரையே இந்த ஏரிக்கு வச்சுட்டாரு. ஸோ இது வந்து இதில் வந்து முக்கியமாக ஸ்பெஷல் ஒரு மீன் இருக்குது, நைல் பெர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது. அதோட வெயிட்டு 9 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் இடம் உள்ளது. அவ்வளோ பெரிய மீன். லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இன் இந்த வேர்ல்டு. அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் உள்ள மீன் வந்து இதுதான் ரொம்ப பெரிய மீனுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஏரியை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் எது சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும், நைல் நதி. நைல் நதி
இந்த இடத்துல தான் பிறகுது. எங்கே? இந்த லேக் விக்டோரியாவிலேருந்து தான் கிளம்புறாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து ஒயிட் நைல்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை நைல். இங்கே விக்டோரியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து டுவர்ட்ஸ் நார்த் அந்த ரிவர் பயணிக்குது. 6600 சில்லற கிலோமீட்டர் அதோட லென்த்து பயணிக்குது. அதுக்கு பேர் வந்து ஒயிட் நைல்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் நைலும் இன்னொரு நதியும் இருக்குது, ப்ளூ நைல்னு சொல்லுவாங்க. அது டானான்னு ஒரு லேக் இருக்குது. அந்த டானா லேக்லேருந்து அது ப்ளூ நைல் கிளம்பும். அது டுவர்ட்ஸ் நார்த்து. இப்போ இங்கே இருக்குது, இங்கேருந்து ஒயிட் நைல் கிளம்புது. இந்த மேலே இருக்குது, அங்கேருந்து மேலே போகும் ஒரு நதி, அதுக்கு பேர் ப்ளூ நைல். இந்த 2 நைல் நதியும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் மேலே போய் ஈஜிப்து தாண்டி உங்களுக்கு மத்திய தரைக்கடலில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இது எங்கே கிளம்புதுன்னா நம்ம விக்டோரியா லேக் தான். ஸோ உலகத்திலேயே மிக புகழ்வாய்ந்த ஒரு ஏரி இந்த விக்டோரியா ஏரியாகும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.